ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் தேதி 18/7/2026. இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தில் மனிதர்கள் எந்த விதமான ஆசைகளை வைத்திருக்கின்றார்களோ அந்த ஆசைகளை நீங்கள் வைக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகம் விநாசமாக போகின்றது. ஏன்னா இந்த உலகம் என்பது இப்பொழுது விநாசமாக போகுது. அதனால் மற்ற மனிதர்கள் இந்த உலகத்தின் மீது நிறைய ஆசை வச்சுருப்பாங்க. அதை போல் நீங்கள் எந்த ஒரு ஆசையும் வைக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய கேள்வி, சங்கம யுகத்தில் எந்த ஓர் ஆசையை வைப்பீர்களானால் அனைத்து ஆசைகளும் சதா காலத்திற்கும் நிறைவேறிவிடும். இப்போது சங்கம யுகத்தில் நம்ம எந்த ஒரு ஆசையை வைக்கிறதுனால நம்முடைய மற்ற அனைத்து ஆசைகளும் நிறைவேறிவிடும். இதுதான் இன்றைய கேள்வி. பதில், நாம் தூய்மையாகி தந்தையை நினைவு செய்து அவரிடமிருந்து முழு ஆசையை பெற வேண்டும் என்ற இந்த ஆசை மட்டுமே இருக்க வேண்டும். இந்த ஆசை மூலம் சதா காலத்திற்கும் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். ஆயுஷ்வான் பவ, புத்திவான் பவ, தனவான் பவ, அனைத்து வரதானங்களும் கிடைத்துவிடும். சத்தியுகத்தில் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறிவிடும். அப்போது நம்ம தூய்மையாகி தந்தையை நினைவு செய்யக்கூடிய அந்த ஆசை நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்முடைய அனைத்து ஆசைகளும் சத்தியுகத்தில் நமக்கு வரதானங்களாக இப்போவே கிடைச்சிருது. சத்தியுகத்தில் நம்முடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறிவிடும். பாடல். நீங்கள்தான் தாய், நீங்கள்தான் தந்தை. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், அதாவது ஆத்மாக்களிடம் பரமபிதா பரமாத்மா இதை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அறிவீர்கள், எல்லையற்ற தந்தை நமக்கு வரதானம் தந்து கொண்டிருக்கின்றார். அந்த மனிதர்கள் ஆசீர்வாதம் தருகின்றனர். புத்திவான் பவ, ஆயுஷ்வான் பவ, தனவான் பவ. இப்போது தந்தை உங்களுக்கு இந்த வரதானத்தை தருகின்றார். ஆயுஷ்வான் பவ, உங்களுடைய ஆயுள் மிகவும் நீண்டதாக இருக்கும். அங்கே புத்திரர்களும் இருப்பார்கள், அதுவும் சுகம் தருபவர்களாக இருப்பார்கள். இங்கே இருக்கும் குழந்தைகள் அனைவரும் துக்கம் தருபவர்களாக இருக்கின்றார்கள். சத்தியுகத்தில் இருக்கும் குழந்தைகள் சுகம் தருபவர்களாக இருப்பார்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தின் ஆசையை தந்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக நாம் நீண்ட ஆயுள் உள்ளவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் ஆவோம். இப்போது எந்த ஓர் விருப்பத்தையும் மனதில் வைக்கக்கூடாது. உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த நரகத்தில் எந்த ஒரு விருப்பமும் வைக்கக்கூடாது. செல்வத்திற்கான விருப்பமும் கூட வைக்கக்கூடாது. அதிகமான செல்வம் இருக்க வேண்டும், பெரிய வேலை வேண்டும் என்ற இந்த அதிகப்படியான விருப்பங்களை வைக்கக்கூடாது. வயிறோ ஒரு துண்டு ரொட்டியை சாப்பிடுகின்றது. அதிகமான பேராசையில் இருக்கக்கூடாது. அதிக செல்வம் இருக்குமானால் அது அழிந்து போக போகின்றது. குழந்தைகள் அறிவார்கள், பாபா நம்மை சொர்க்கத்தின் எஜமானதாக ஆக்குகின்றார். இப்போது பாபா சொல்கின்றார், தானம் கொடுத்தால் கிரகணம் விட்டு போகும். எதை தானம் கொடுக்க வேண்டும்? அப்போது பக்தியில் நிறைய தானம் செய்வாங்க. ஆனால் அது எல்லாமே ஸ்தூலமானது. ஆனால் இங்கே நம்ம எந்த ஒரு தானத்தை செய்யணும்னு பாபா சொல்கிறாருன்னா, 5 விகாரங்கள் அப்படின்ற இந்த குணங்களை நம்ம தானமாக கொடுத்துட்டோன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய கிரகணம் நம்மை விட்டு போகும். மேலும் நீங்கள் 16 கலை சம்பூர்ணமாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் சர்வகுண சம்பன்னமாக 16 கலை சம்பூர்ணமாக இங்கே ஆக வேண்டும். 5 விகாரங்களை தானமாக கொடுக்க வேண்டியுள்ளது. குழந்தைகளுக்கு பாபா சொல்கின்றார், இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி பெற வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த ஒரு ஆசையும் நீங்கள் வைக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் சமயமே மீதி உள்ளது. பாடல் பாடவும் படுகின்றது. அதிக சமயம் முடிந்துவிட்டது. கொஞ்ச சமயம் மிஞ்சியுள்ளது. இன்னும் கொஞ்ச சமயம் இந்த விநாசத்திற்காகத்தான் உள்ளது. அதனால் இந்த பழைய உலகத்தின் எந்த ஓர் ஆசையும் வைக்காதீர்கள். தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள். நினைவின் மூலம் குழந்தைகள் சதோப்பிரதானமாக ஆக வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்கள் என்ன ஆசை வைக்கின்றார்களோ அதில் எதையும் நீங்கள் வைக்காதீர்கள். ஒரு சிவபாபாவிடம் இருந்து நாம் நம்முடைய சொர்க்கத்தின் ஆசையை பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசையை மட்டுமே வையுங்கள். யாருக்கும் ஒருபோதும் துக்கம் கொடுக்கக்கூடாது. ஒருவர் மற்றவர் மீது காமத்தை செலுத்துவது என்பது அனைத்திலும் பெரிய துக்கமாகும். அதனால்தான் சந்நியாசிகள் பெண்களிடமிருந்து விலகி விடுகின்றனர். இவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். இச்சமயம் ராவண ராஜ்யத்தில்
அனைவருமே தூய்மையற்றவர்களாகவும் பாவ ஆத்மாக்களாகவும் இருக்கின்றார்கள். இப்பொழுது சமயம் மிகவும் குறைவாக உள்ளது. நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத்படி நடக்கவில்லை என்றால் உயர்ந்தவர்களாக ஆக மாட்டீர்கள். குழந்தைகள் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும். அதனால் 5 விகாரங்களை தானமாக கொடுத்தால் கிரகணங்கள் விட்டு போகும். அனைவர் மீதும் கிரகாச்சாரை கெட்ட திசைகளின் பார்வை உள்ளது. முற்றிலும் கருப்பாகிவிட்டுள்ளனர். பாபா சொல்கின்றார், என்னிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டுமானால் தூய்மையாகுங்கள். துவாபர யுகத்தில் ஆரம்பித்து நீங்கள் தூய்மையை இழக்கத் தொடங்கி சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆகிவிட்டிருக்கின்றீர்கள். அதனால்தான் பதீத பாவனா வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று பாடுகின்றீர்கள். ஆகவே பாபா கட்டளையிடுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது தூய்மையற்றவர்களாக ஆகாதீர்கள். காமம் என்ற மகா விரோதியை வெற்றி கொள்ளுங்கள். இதனால்தான் நீங்கள் முதலில் இருந்து கடைசி வரை துக்கம் அடைந்திருக்கின்றீர்கள். பாபா சொல்கின்றார், நீங்கள் சொர்க்கத்தில் முற்றிலும் தூய்மையாக இருந்தீர்கள். இப்பொழுது ராவணனின் வழிப்படி நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கின்றீர்கள். அதனால்தான் தேவதைகளுக்கு முன்பு சென்று அவர்களுக்கு மகிமை பாடுகின்றீர்கள். நீங்கள் சர்வகுண சம்பன்னம் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தீர்கள். நாங்களோ விகாரிகளாக உள்ளோம் அப்படின்னு பாடல் கூட நீங்கள் பாடினீங்க. நிர்விகாரியாக இருப்பதால் சுகமே சுகம்தான். பாபா சொல்கின்றார், இப்போது நான் வந்திருக்கின்றேன் குழந்தைகளாகி உங்களை நிர்விகாரி ஆக்குவதற்காக. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் அனைத்து ஆசைகளையும் விட்டுவிட வேண்டும். உங்கள் வேலை, தொழில் முதலியவற்றை வேண்டுமானால் செய்யுங்கள். ஒருவர் மற்றவரை ஞான அமிர்தத்தை அருந்த செய்யுங்கள். பாடல் பாடவும் செய்யப்படுகின்றது. அமிர்தத்தை விட்டு விஷத்தை ஏன் அருந்த வேண்டும்? பாபா சொல்கின்றார், எந்த ஒரு விருப்பமும் வைக்காதீர்கள். நாம் நினைவு யாத்திரை மூலம் முழுமையாக சதோ பிரதானமாக ஆகிவிடுவோம். 63 பிறவிகளாக என்னென்ன பாவம் செய்திருக்கின்றீர்களோ அவை நினைவினால்தான் நீங்கும். இப்போது நிர்விகாரி ஆக வேண்டும். மாயாவின் புயல் வரலாம், ஆனால் நீங்கள் தூய்மையை இழக்கக்கூடாது. மனிதரில் இருந்து தேவதையாக ஆக வேண்டும். நீங்கள்தான் சதோ பிரதான பூஜைக்குரிய தேவதாக்களாக இருந்தீர்கள். பிறகு நீங்கள்தான் பூஜைக்குரிய நிலையில் இருந்து பூஜாரியாக ஆகின்றீர்கள். நாம் நோயற்றவராக இருந்தோம், பிறகு நோயாளி ஆகின்றோம். இப்போது மீண்டும் நோயற்றவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நோயற்றவராக இருந்தபோது ஆயுள் நீண்டதாக இருந்தது. இப்போதே பாருங்கள், உட்கார்ந்திருக்கும் போதே திடீரென்று மனிதர்கள் இருந்து போகின்றனர். ஆக எந்த ஓர் ஆசையும் வைக்கக்கூடாது. இவை அனைத்தும் மோசமான ஆசைகள். முள்ளில் இருந்து மலராக ஆக வேண்டுமெனில் ஒரே முதல் தரமான ஆசை. பாபா சொல்கிறார், என்ன ஆசைனா, என்னை நினைவு செய்வீர்கள், ஆனால் புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள். இச்சமயம் அனைவர் மீதும் ராகுவின் கிரகணம் உள்ளது. முழு பாரதத்தின் மீதும் ராகுவின் கிரகணம் உள்ளது. பிறகு பிரகஸ்பதி தசா, அதாவது குரு பார்வை வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், இப்போது நம் மீது பிரகஸ்பதி தசா அமர்ந்துள்ளது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது இல்லையா? சத்தியுகத்தில் உங்கள் மீது பிரகஸ்பதி தசா இருந்தது. இச்சமயம் ராகு தசா உள்ளது. இப்போது மீண்டும் எல்லையற்ற தந்தை மூலம் பிரகஸ்பதி தசா கிடைக்கின்றது. பிரகஸ்பதி தசாவில் 21 பிறவிகளுக்கான சுகம் உள்ளது. திரேதாவில் உள்ளது சுக்கிர தசா. எந்தளவு ஒருவர் நினைவு செய்கிறாரோ, அதிக நினைவு செய்வார்களானால் பிரகஸ்பதி தசா இருக்கும். இதுவோ இப்பொழுது புரிய வைக்கப்பட்டுள்ளது. இப்போது நமக்கு ஈஸ்வரிய வழிமுறை கிடைத்திருக்கின்றது. பாபாவை நினைவு செய்வீர்களானால் அந்தமதி சோகதி ஆகிவிடும். நினைவின் மூலம்தான் விகர்மங்கள் விநாசமாகும். தூய்மையாகி விடுவீர்கள். தூய்மையான ஆத்மாதான் சொர்க்கத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக முடியும். அங்கே உங்களுக்கு சரீரமும் நோயற்றதாக இருக்கும், ஆயுளும் நீண்டதாக இருக்கும், செல்வமும் நிறைய இருக்கும். அங்கே ஒருபோதும் தர்மத்தின் குழந்தையை உருவாக்க மாட்டார்கள். பாபா சொல்கின்றார், ஆயுஷ்வான் பவ சம்பத்திவான், அதாவது செல்வம் நிறைந்தவர் ஆகுக. ஒரு மகனும் அவசியம் இருப்பான். இச்சமயம் பாபா அனைவரையும் தர்மத்தின் குழந்தையாக ஆக்குகின்றார். ஆக பிறகு சத்தியுகத்தில் தர்மத்தின் குழந்தை என்று வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். யோக பலத்தின் மூலம் ஓர் ஆண் குழந்தை, ஓர் பெண் குழந்தை இருக்கும். குழந்தை எப்படி பிறக்கும் என கேட்கின்றார்கள். அங்கே இருப்பது யோக பலம் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. சத்தியுகத்தில் அனைவரும் யோகிகள். கிருஷ்ணர் யோகேஸ்வரர் என சொல்லப்படுகின்றார். கிருஷ்ணர் யோகத்தில் இருக்கின்றார் என்பது கிடையாது. அவரே முழு தூய்மையான யோகி ஆவார். ஈஸ்வரன் அனைவரையும் யோகேஸ்வராக ஆக்கியுள்ளார் என்பதால் வருங்காலத்தில் யோகியாக இருக்கின்றார்கள்.
பாபா தான் யோகியாக நம்மை ஆக்கியிருக்கின்றார். யோகிகளின் ஆயுளோ நீண்டதாக இருக்கும், ஆனால் போகிகளின் ஆயுள் குறுகியதாக இருக்கும். அப்போ யோகம் செய்வங்களுடைய ஆயுள் நீண்டதாக இருக்கும். ஈஸ்வரன் குழந்தைகளை தூய்மையானவர்களாக ஆக்கி யோகம் கற்றுத்தந்து தேவதையாக ஆக்குகின்றார். இவர்கள் யோகிகள் என சொல்லப்படுகின்றனர். யோகி என்றால் ரிஷி, தூய்மையாக இருப்பவர்கள். நீங்கள் ராஜ ரிஷி என்று உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். ராஜ்ய பதவி பெறுவதற்காக இச்சமயம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இங்கே குழந்தை பிறக்க வேண்டும் என்பது போன்ற எந்த ஒரு தலைகீழான ஆசையும் வைக்கக்கூடாது. மீண்டும் விகாரத்தில் செல்ல வேண்டியிருக்கும். ஆகவே தூய்மை ஆவீர்கள். ஆனால் உங்களின் அனைத்து துக்கங்களும் விலகி போய்விடும். உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குகின்றார். பாபா எவ்வளவு சுகம் கொடுக்கின்றார். பாபாவிடமிருந்து முழுமையான ஆசையை நாம் பெற வேண்டும். பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செய்வீர்கள், ஆனால் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள். வார்த்தைகள் 2 தான். தந்தையை நினைவு செய்வீர்கள், ஆனால் ஆஸ்தி அதாவது ராஜ்ய பதவி கிடைக்கும். இந்த நினைவு மூலம் குஷியாக இருப்பீர்கள். இந்த மோசமான உலகத்தில் எந்த ஓர் ஆசையும் வைக்காதீர்கள். இங்கு நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள் உயிரோடு இருந்து கொண்டு இருந்த நிலையை அடைவதற்காக. அவர்களோ இறந்த பிறகு சொர்க்கவாசி ஆகிவிட்டதாக சொல்கின்றார்கள். நீங்கள் அனைவருக்கும் சொல்கின்றீர்கள், நாங்கள் சொர்க்கவாசி ஆகுவதற்காக தந்தையை நினைவு செய்கின்றோம். அவரிடமிருந்த எல்லையற்ற சுகம் கிடைக்கின்றது. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் ஒருபோதும் அழுது புலம்ப மாட்டீர்கள். மாயாவின் புயல்கள் வருகின்றன, அதனை பற்றி சிந்தனை செய்ய வேண்டாம். மாயாவின் புயல்களோ வரத்தான் செய்யும். இது யுத்தமாகும். சங்கல்ப விகல்பங்கள் வருகின்றன என்றால் நேரம் வீணாகி விடுகின்றது. புயலோ கடந்து சென்றுவிடும், சதா இருந்து கொண்டிருக்காது. அதிகாலை எழுந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் என்ற இந்த ஈடுபாடு உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தந்தை வேறு எந்த ஒரு கஷ்டமும் தரவில்லை. பாபா என்ன சொல்கிறாரு, நமக்கு ரொம்ப ஹார்டாக ஏதாச்சும் போய் கடுமையான வேலை செய்யுங்க அப்படின்னு நமக்கு எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் கொடுக்கல. நம்ம வேலையை செஞ்சாலும் என்ன சொல்கிறார், புத்தி யோகத்தை தந்தை மீது நம்ம ஈடுபடுத்தணும். என்ன சொல்கிறாரு, தந்தை வேறு எந்த ஒரு கஷ்டமும் தரவில்லை. தந்தையை நினைவு செய்தால் போதும், மற்ற அனைவரையும் மறந்துவிடுங்கள். இவர்கள் அனைவரும் இறந்துவிட்டனர். உங்களுக்குள் இதே உரையாடல் செய்து கொண்டே இருங்கள். பாபா இப்போதே உங்களை மட்டும் நினைவு செய்வோம். உங்களிடமிருந்து சொர்க்கத்தின் ஆசையை பெறுவோம். நேரம் ஒதுக்குங்கள். நான் 3-4 மணிக்கு அவசியம் எழுந்து பாபாவை நினைவு செய்வேன். சக்கரத்தையும் நினைக்க வேண்டும். பாபா நமக்கு படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றிய ஞானம் தந்துள்ளார். நாம் இந்த மனித சிருஷ்டி மரத்தை பற்றி அறிவோம். நாம் 21 பிறவிகளை எப்படி எடுக்கின்றோம், இது புத்தியில் உள்ளது. இப்போது மீண்டும் நாம் சொல்கிறோம், சொர்க்கத்தில் மீண்டும் பாகத்தை நடிப்போம். நாம் ஆத்மாவுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கின்றது. பாபாவை நினைவு செய்வதன் மூலம் ஆஸ்திக்கு உரிமை உள்ளவர்களாக ஆகின்றோம். இது ராஜயோகம். தந்தையை நினைவு செய்கின்றோம். எல்லையற்ற தந்தை மூலம் அநேக தடவை உலகத்தின் எஜமானர் நாம் ஆகியிருக்கின்றோம். இப்போது மீண்டும் சொர்க்கவாசி ஆகின்றோம். ஒரு தந்தையின் நினைவு மூலம், தந்தையை நினைவு செய்வதன் மூலம், இதன் மூலம்தான் பாவங்கள் பஸ்பமாகும். அதாவது ஒரு தந்தையின் நினைவு மூலம், தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் பாவங்கள் பஸ்பமாகும். அதனால் ராஜயோக அக்னி என்று சொல்லப்படுகின்றது. பிராமணர்கள் நீங்கள் ராஜ ரிஷிகள் எப்போதும் தூய்மையாக இருப்பார்கள். தந்தையை நினைவு செய்து ராஜ்யத்தின் ஆசையை பெறுகின்றோம். இப்போது விகாரத்திற்காக ஆசை வைக்கக்கூடாது. இது மோசமான ஆசையாகும். இப்போதே பரலோகிக்க தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். நோய் இருந்தாலும் கூட நினைவு செய்ய முடியும். தந்தைக்கும் குழந்தைகள் பிரியமானவர்களாக உள்ளார்கள். பாபா எத்தனை குழந்தைகளுக்கு கடிதம் முதலியன எழுத வேண்டியுள்ளது. சிவபாபா எழுத செய்கின்றார். நீங்களும் கடிதம் எழுதுகிறீர்கள். சிவபாபா கேர் ஆஃப் பிரம்மா. நாம் அனைவரும் சிவபாபாவின் குழந்தைகள், சகோதரர்கள். ஆன்மீக தந்தை நம்மை தூய்மையாக்குகின்றார். அதனால் பதீத பாவனர் என சொல்லப்படுகின்றார். அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக்க
தூய்மையாக்குகின்றார். யாரையும் விடுவது இல்லை. இயற்கையும் கூட தூய்மையாகின்றது. நீங்கள் அறிவீர்கள், சத்தியுகத்தில் இயற்கையும் கூட தூய்மையாக இருக்கும். இப்போது சரீரமும் தூய்மை இழந்துவிட்டது. அதனால்தான் கங்கையில் போய் சரீரத்தை சுத்தப்படுத்துவதற்காக செல்கின்றார்கள். அதனால் ஆத்மாவோ தூய்மையாக ஆகுவது கிடையாது. இதுவோ யோக அக்னி மூலம்தான் தூய்மையாகும். ஆத்மா தண்ணியில் போய் குளிக்கிறதுனால தூய்மையாகாது. யோக அக்னி மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த கலியுக உலகத்தில் எந்த ஒரு தலைகீழான ஆசையும் வைக்கக்கூடாது. சம்பூர்ண சதோப்பிரதானமாக ஆகுவதற்கான ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, தூய்மையாகி வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இந்த ஓர் ஆசை மட்டுமே வைக்க வேண்டும். அந்துமதி சோகதி, அதாவது கடைசி நேரத்தில் நினைவு எப்படியோ அப்படியே நம்முடைய இறுதி நிலையாக அமைந்துவிடும். மாயாவின் புயல்களில் நேரத்தை நாம் வீணாக்கக்கூடாது. இன்றைய வரதானம், சதா சக்திசாலியான உணர்வு, அதாவது பவர்ஃபுல் உள்ளுணர்வின் மூலம் எல்லையற்ற சேவையில் ஈடுபாடுடன் இருந்து எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் இருந்து முக்தி அடைந்தவர் ஆகுக. விளக்கம், சாக்கார தந்தைக்கு சேவையை தவிர வேறு எதுவும் தெரியாதிருந்தது போல குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடைய பவர்ஃபுல் விருத்தியின் மூலம் எல்லையற்ற சேவையில் எப்போதும் தயாராக இருங்கள். சாக்கார தந்தை பிரம்மா பாபா இந்த அலௌகிக்க சேவை மட்டும்தான் தெரிஞ்சிருந்தார். இறுதியில் அவர் போல் நம்மளும் பவர்ஃபுல்லான உள்ளுணர்வு மூலம் எல்லையற்ற சேவைக்கு எப்போவுமே நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ பவர்ஃபுல்லான உள்ளுணர்வு மூலம் எல்லையற்ற சேவைக்கு சதா நம்ம ரெடியாக இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எல்லாமே தானாகவே முடிவுக்கு வந்துவிடும். எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் நேரத்தை கொடுப்பது என்பது பொம்மலாட்ட விளையாட்டு போன்றது. ஏன்னா இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். நம்ம இறுதி நேரம் வீட்டிற்கு திரும்பி செல்லணும், தூய்மையாகணும். யோகா தான் நமக்கு முக்கியம். அப்படி இருக்கும்போது எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் போய் நம்ம நேரத்தை வீணாக்குறோம் அப்படின்னா அந்த பொம்மலாட்டு விளையாட்டு போன்றதுன்னு பாபா சொல்கிறாரு. இதில் நேரமும் ஆற்றலும் எனர்ஜி வீணாகின்றது. எனவே சிறிய சிறிய விஷயங்களில் நேரத்தையோ அல்லது சேமித்து வைத்த சக்திகளையோ வீணாக இழக்காதீர்கள். அதனால் அலௌகிக்க சேவை செய்கிறதுக்கு எப்போவுமே சதா ரெடியாக இருங்க. பிரம்மா பாபா எப்படி சேவையை தவிர வேறு எதுவுமே தெரியாமல் இருந்தார் இல்லையா? பாபா வந்ததுக்கப்புறமா முழுசாக இந்த ஆன்மீக சேவையில் இறங்கிட்டார். அதுபோல் நம்மளும் லௌகீக சேவை தேவையில்லாமல் அதிகமாக நம்ம எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் நம்ம நிறைய செய்ய தேவையில்லை. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்கிறது மூலமாக எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எல்லாமே தானாகவே முடிந்துடும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய ஸ்லோகன், சேவையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் பேச்சு மற்றும் நடத்தையும் செல்வாக்கு மிக்கதாக, அதாவது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க. நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை மற்றவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தணும். அந்தளவுக்கு நம்முடைய பேச்சில் இனிமை இருக்கணும், சத்தியம் பாபாவுடைய ஸ்ரீமத் நிறைஞ்சிருக்கணும். நம்முடைய நடத்தையில் அனைத்து தெய்வீக குணங்களும் இருக்கணும். அப்போது நம்மளை பார்க்கும்போதே என்ன ஆகணும், மற்றவர்களுக்கு ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாதிரி நம்முடைய பேச்சு நடத்தை இருக்கணும்னு சொல்கிறாரு. இன்றைய அவ்யக்த இஷாரா, ஜுவாலா சொரூப நிலையில் இருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். காலத்தின் தேவைக்கு ஏற்ப இப்போது அனைத்து பிராமண ஆத்மாக்களை நெருக்கத்தில் கொண்டு ஜுவாலா சுரூப வாயுமண்டலத்தை உருவாக்கும் சேவையை செய்யுங்கள். அதற்காக பட்டிகள் நடத்துங்கள் அல்லது தங்களுக்குள் ஒன்றிணைந்து ஆத்மீக உரையாடல் செய்யுங்கள். ஆனால் ஜுவாலா சுரூபத்தை அனுபவியுங்கள் மற்றும் அனுபவம் செய்ய வையுங்கள். இந்த சேவையில் நீங்கள் ஈடுபட்டுவிட்டால் சிறிய சிறிய விஷயங்கள் எளிதாக பரிவர்த்தனை ஆகிவிடும். அப்போது ஜுவாலா சுரூப நினைவு தான் பாபா இந்த மாதம் ஃபுல்லாகவே சொல்கிறாரு. நம்மளுடைய யோகம் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக அசரீரி பாபா பாயிண்ட்டாக இருக்கார், நான் பாயிண்ட்டாக இருக்கேன், பாயிண்ட் டு பாயிண்ட். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக நம்ம தனியாக கூட பண்ணாமல் நம்மளுடைய சென்டரில் நிறைய
பிராமண ஆத்மாக்களை சேர்த்து குழுவோடு சேர்ந்து நம்ம செய்யும்போது இந்த ஜுவாலா சுரூபம் இதோடைய பவர் வாயுமண்டலத்தை ரொம்ப பவர்ஃபுல்லாக உருவாக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இங்கே பண்டிகை நடத்துங்க. உரையாடல் இல்லைன்னா ஆன்மீக குழுக்களாக நிறைய குழந்தைகள் ஒன்றா சேர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். இல்லைன்னா ஜுவாலா சுரூப வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். இப்படிப்பட்ட சேவை செய்யுங்கள் சொல்கிறாரு. ஆனால் ஜுவாலா சொரூபத்தை அனுபவியுங்கள். நீங்களும் அனுபவியுங்கள். அந்த சொரூபத்தை மற்றவர்களையும் அனுபவம் செய்ய வையுங்கள். இந்த சேவையில் நீங்கள் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் சிறிய சிறிய விஷயங்கள் எளிதாக பரிவர்த்தனை ஆகிவிடும். அப்போது நிறைய விஷயங்கள் மாற்றம் ஆகாத விஷயங்கள் எல்லாமே என்னாகும்? மாற்றம் ஆகிவிடும். ஓம் சாந்தி.